அன்பார்ந்தவர்களே, ஆலயத்திற்குள்ளாக இருக்கிற அனைவருக்கும் ஒரு பொதுவான அறிவிப்பு. அன்பார்ந்தவர்களே, ஆலயத்திற்குள்ளாக இருக்கிற அனைவருக்கும் ஒரு பொதுவான அறிவிப்பு. ஆலயத்தில் வழிபாடு 1 மணி நேரம் நடைபெறும். அதனால் நீங்கள் பல சமயத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறீங்க. வழிபாடு 1 மணி நேரம் இருக்கும். அதனால் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் 1 மணி நேரம் ஆலயத்திற்குள்ளாக இருக்கலாம். பேசிக்கிட்டு இருக்கணும், ஏதாவது சின்ன பிள்ளைகளை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு கூர்ந்து நீங்கள் ஆலயத்திற்கு வெளியே இருந்து பார்த்து கொள்ளலாம். மண்டபம் இருக்கிறது, மண்டபத்துக்கு போய் இருந்து கொள்ளலாம். ஆலயத்திற்குள்ளாக இருக்கிறவர்கள் வழிபாட்டிற்கு இடையூறு செய்யாமல் இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஒன்றாக இணைந்து நாம் செலுத்துகிற இந்த பலியில் அன்பு மணமக்கள் பெனிக்ஸ் பவித்ரா இவர்களுடைய வாழ்வுக்காக ஜெபிக்க நாம் இங்கே அழைக்கப்படுகிறோம். வெவ்வேறு குடும்பங்களில் பிறந்து வளர்ந்த இவர்களை ஆண்டவர் தன்னுடைய அன்பினாலும் அருளினாலும் ஒரே குடும்பமாக இணைத்திருக்கிறார். இந்த நாளில் இவர்கள் பெறுகிற ஆசீர்வாதத்தை தங்களுடைய வாழ்நாள் முழுக்க நிரம்ப பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பிள்ளைகளுக்காக நாம் இப்பலியிலே ஜெபிப்போம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற எல்லா பாவங்களுக்காகவும் மனம் வருந்துவோம். ஆரோக்கியம் செல்வி கூடக்கூடிய நன்றி திருப்பலியாகவும் இந்த பலியிலே வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் வேண்டல்களுக்கு செவி சாய்த்து உம் பிள்ளைகள் பெரிக்ஸ் பவித்ரா இவர்கள் மீது அருளை கனிவுடன் பொழிவீராக. அதனால் ஒரு திருப்பீடத்தில் திருமணத்தால் இணைக்கப்பெறுகிற இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பில் உறுதி பெற செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 26 முதல் 28 மற்றும் 31. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 26 முதல் 28 மற்றும் 31. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கும் நன்றி.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 13 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் மேலான அருட்கொடையை ஆர்வமாய் நாடுங்கள். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 21 முதல் 33 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உங்களுக்காக நம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கும் பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்பளித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதிரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம் முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறவராய் தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களில் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 34 மற்றும் 35. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்பு மணமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நாளில் நம்முடைய அன்பு பிள்ளைகள் பெனிக்ஸ், பவித்ரா ஆண்டவர் திருமுன்னிலையிலே வாக்குறுதி கொடுத்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். இந்த மணமக்களை வாழ்த்தவும் இவர்களுக்காக ஜெபிக்கவும் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாருமாக இணைந்து நாம் இந்த பலியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்த வாழ்வினுடைய மகிழ்ச்சியை, நிறைவை இப்பிள்ளைகள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதே நம் எல்லாருக்குமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிற செய்தியாக நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இங்கு வந்திருக்கக்கூடியவர்களிலே பலர் பவித்ராவினுடைய உறவினர்கள், வேறு சமயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். தம்பி பெனிக்ஸினுடைய உறவுகள், சொந்த பந்தங்கள், நம்முடைய மண்ணின் பிள்ளைகளாக இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறீர்கள். பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? மாப்பிள்ளை சந்தோஷமாக இருக்காரா? எப்படி மகிழ்ச்சியாக இருக்காரா? அவர் இப்போ தான் சிரிக்கிறார். கேமராமேன் கரெக்டாக ஆக்ஷன் எடுங்க அப்போ, இல்லையா? அப்படி தானா? மகிழ்ச்சியாக இருக்கிறார். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு கேள்வி. ஏற்கனவே உங்களுக்கு திருமண தயாரிப்புக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா? பவித்ரா போயிட்டு வந்தீங்களா? ரைட், போயிட்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு கேள்வி தான், பள்ளிக்கூடத்தில் கேட்பாங்களே அதே மாதிரி ஒரு கேள்வி. சரிதானா? எதுக்காக கல்யாணம் பண்ணுறீங்க? பின்னாடி பெரிய ஆட்களாக நிறைய பேர் கல்யாணம் முடித்தவங்களாம் உட்காந்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பதில் சொல்லலைன்னா அவங்க எதுக்காக கல்யாணம் பண்ணோங்கிறத சொல்லுவாங்க. பெரிய ஆட்கள், கல்யாணம் பண்ணவங்க உண்மையிலே இருக்கட்டும், திருமணம் முடித்திருக்கிறாங்க. நீங்கள் திருமண வாழ்க்கையில் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? கைதுக்கும் ஆகும். யாரெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? கைதுக்கும் ஆகும். என்ன இப்படி கை தூக்குறதுக்கே ரொம்ப யோசிச்சிட்டியா எல்லோரும்? நம்ம கை தூக்குங்க. பக்கத்தில் அந்த அண்ணன் அவர் கையை பிடிச்சா தூக்கி விடுவோம்னு தூக்கி விடுறார். ரைட். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, இப்போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு நான் திரும்ப அதே கேள்வி தான். எதுக்காக கல்யாணம் பண்ணுறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே நீ என்னவாக போகிற அப்படி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்லியிருந்துருப்பீங்க. அதை மாதிரி நம்ம ஆயிருக்கோமா? இப்போ நம்ம நினச்சது ஒன்று, படித்தது ஒன்று, போனது ஒன்றா இருக்குது. அப்படி தானா? தண்ணி குடிக்கட்டும் மாப்பிள்ளை, அப்போ தான் பதில் வரும். சரியான டயத்தில் தண்ணி எடுத்து கொடுக்காத சொந்த வந்தவங்க குடிங்க, குடிப்பா. பொண்ணுக்கு தண்ணி வேணுமா? வேண்டாம். ரைட்.
ரைட்டு. இப்போ பள்ளிக்கூடத்தில் கேட்குற மாதிரியே என்னவாக போகிறீங்க அப்படின்னு கேட்போம். அதை மாதிரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணுறீங்க? இப்போ மாப்பிள்ளை சொல்ல வேண்டாம், பொண்ணுக்கு தான் முன்னுரிமை. பவித்ரா எதுக்காக கல்யாணம் பண்ணுறோம் பற்றி பார்த்து தெரியலையோ? அதெல்லாம் தெரியுது, சொல்ல முடியாது. அப்புறம் பெனிக்ஸ், அவள் ஊமையாக இருந்தால் நானும் ஊமையாக இருப்பேனா? அவள் பேசுனா நானும் பேசுவேனா? அப்படி எடுத்துக்கிடுவோமா? உண்மையிலேயே அன்பு பிள்ளைகள், மகிழ்ச்சியாக இந்த நாளிலே கூடியிருக்கிறோம். திருமண வாழ்க்கையினுடைய ஒரு தேடுதல் அல்லது எதற்காக கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எதுக்காகத்தான் வாழ்கிறோம் அப்படின்னு கேட்குறதுக்கான பதிலே இருக்குது. எதுக்காக வாழ்கிறோம்? எல்லாரும் இந்த பூமியில் என்ன எதிர்பார்த்து வாழ்கிறோம்? மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் வாழ்கிறோம். எல்லாருக்கும் ஆசையும் கனவும் என்ன? மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான். ஃபெனிக்ஸ், பவித்ரா, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தான், எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தான், எப்படி இருந்தாலும் சரி தான், வாழ்க்கையினுடைய இலக்கே ஒன்று தான், மகிழ்ச்சியாக இருப்பது தான். சரிதானா? அப்போ அன்பு செய்து வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறது எல்லாரும் நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று தான். மனிதர்கள் ஓடுகிறோம், உழைக்கிறோம், சேர்க்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லா வேலைகளையும் செய்கிறோம். எதுக்காக? மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? நம்முடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதுல தான் மகிழ்ச்சி இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறார்கள். இப்படி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லோரும் எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கல்யாணம் பண்ணித்தான் மகிழ்ச்சியாக இருக்கணுமா? வேற என்னவெல்லாம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? கல்யாணம் பண்ணவங்களே சொல்லுங்க, என்னவெல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இது பயங்கரமான ஒரு கேள்வி, யாரும் பதில் சொல்ல முடியாத கேள்வி. அப்படியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி தான். என்னவெல்லாம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? உடனே உனக்கு தெரியும், பணம் வேணும், பொருள் வேணும், வேலை வேணும், அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படி சொல்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் கல்யாணம் முடித்தவங்க பெரிய ஆட்களெல்லாம் கேட்டு பாருங்கள். பொண்ணு பார்க்க போகும்போது அல்லது மாப்பிள்ளை வீட்டை போய் பார்த்துட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க? பையன் நல்ல பையனாக இருக்கான், குணமான பையனாக இருக்கான், வேலை பார்க்குறான், பிள்ளையை கட்டி கொடுத்தா காப்பாற்றிடுவான் அப்படி சொல்லி கல்யாணம் பண்ணவங்க எத்தனை பேர் கைதுக்கும் ஆகும்? வீடு பெருசாக இருக்குது, வசதி நல்லா இருக்குது, குறைவு இல்லாமல் இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படி சொல்கிறவங்க கல்யாணம் பண்ணவங்க எத்தனை பேர்? அன்பார்ந்தவர்களே, வெரைட்டியாக இருக்குது. அந்த காலத்துலலாம் திருமணம் அப்படின்னு சொன்னாலே என்ன தோணும்? எதுவெல்லாம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நாம் இன்றைக்கு கனவு காணுகிறோம். ஆனால் அன்றைக்கு எதுவுமே இல்லை என்றாலும், ஒரு மனிதனுடைய குணம் நன்றாக இருந்தது என்றால், ஒரு குடும்பத்தினுடைய நல்ல பண்புகள் மேலோங்கி இருந்தது என்று சொன்னால், அந்த திருமண வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது முன்னாடி ஒரு காலத்தில் இருந்தவருடைய பண்பு. ஆனால் இன்றைக்கு மீண்டுமாக நாம் அதை ஆய்வு செய்து கொள்வதற்காக, இது திருமண வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை கண்டுகொள்வதற்கான ஒரு அழைப்பை தான் இந்த பலி வழியாக நீங்கள் பெறுகிறீர்கள். இந்த வழிபாடு கொண்டாடுகிறோமே, நம்ம கோயில் இருக்கலாம், அல்லது வேறு கோயில் இருக்கலாம், அது அம்மன் கோயில் இருக்கலாம், அல்லது ஒரு தர்காவாக இருக்கலாம், மசூதிக்கு போகலாம், எங்கே போனாலும் எடுத்துக்கொள்ளுங்க. வழிபாடு கொண்டாட்டங்கள், திருப்பலிகள் அல்லது வழிபாடு செய்தெல்லாம் கோயிலில் வச்சு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பழக்க வழக்கம் எதுக்காக? அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு மகிழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கி வைக்கிறார். ஆகவே தொடங்கி வைக்கக்கூடிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியில் எப்போதும் கூடவே இருப்பார். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் அழைப்பு. திருமண வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த வாழ்க்கையிலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலிலே நீங்கள் முன்வைக்கப்பட வேண்டியவர் யார் என்று சொன்னால் ஆண்டவர் தான். கடவுளை மையப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை அமையும் என்று சொன்னால் நீங்கள் எப்போதுமே நிறைவாக இருப்பீர்கள். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் மனிதனை தன்னுடைய உருவிலும் தன்னுடைய சாயலிலும் படைத்தார்
என்று விவிலியம் சொல்கிறது. பைபிள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் அதுதான். தன்னுடைய உருவிலும் தன்னுடைய சாயலிலும் படைத்தார். அப்ப யாருடைய உருவில் நம்ம இருக்கிறோம் இல்லையா? பெனிக்ஸ், நீ யாருடைய உருவில் இருக்க? எங்க அம்மா அப்பா மாதிரியே இருக்கேன்னு சொல்றியா? பவித்ரா யார மாதிரி இருக்கிறீங்க? உங்க 2 பேருக்கு தான் பிரசங்கமே, மற்றவங்கெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. வாழ போகிறது நீங்கள் தான். சரியா? நல்லா கவனிக்கணும். சரிதானா? இப்போ பவித்ரா நீங்கள் யார மாதிரி இருக்கிறீங்க? அப்பா அம்மா மாதிரி இருக்கிறோம். எல்லாருக்கும் சொல்ல தெரிஞ்ச பதில் ஒன்றே ஒன்று தான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் யார மாதிரி இருக்கீங்களா? கடவுளை போல இருக்கிறீர்கள். அந்த பார்வை வந்து விட்டது என்று சொன்னால் மனிதனுக்குள்ளாக வேறுபாடே இருக்காது. ஏனென்றால் பைபிள் சொல்லக்கூடிய பாடம் என்ன? மனிதரை தன்னுடைய உருவிலும் தன்னுடைய சாயலில் படைப்போம் என்று ஆண்டவர் படைத்தார். அப்போ ஒருத்தர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அது உயர்ந்தவராக இருக்கலாம், தாழ்ந்தவராக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், யாராக இருந்தாலும் இவர் யாரை போல் இருக்கிறார் என்று சொன்னால் கடவுளை போல் இருக்கிறார், கடவுளுடைய சாயலில் இருக்கிறார். அந்த நினைப்பு வந்துடுதுன்னு சொன்னா நமக்கு என்ன தோணும்? நம்ம யாரும் எந்த வேறுபாடு பார்க்க மாட்டோம், இயல்பாக ஒருத்தரை அன்பு செய்வோம். அதுதான் பைபிள் கற்றுத்தரக்கூடிய பாடம். ஆகவே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை தொடங்கி வைத்த அந்த ஆண்டவரை மையப்படுத்தி வாழுங்கள். பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்? இதுவெல்லாம் இருந்தா, இவங்களோட கூட இருந்தா, இதுவெல்லாம் என் கூட இருந்தா நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நினைக்கிறோம். மனுஷனுக்கு எதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியும்? எதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியும்? எது வேணாலும் இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் செல்போன் இல்லாமல் இருக்கவே முடியாது. எல்லாரும் சட்டப்பையிலையும் அது ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக உட்காந்துருக்கு. அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் யாரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஆண்டவரோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையோ கவலையோ துன்பங்களோ வந்தால் அவர் பார்த்து கொள்வார் என்கிற உங்களுடைய அந்த நம்பிக்கையே உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணங்களை எதிர்கொண்டு போவதற்கான வலிமையையும் ஆற்றலையும் தரும். பல நேரங்களுக்கு தெரியுது இல்லை. நீ பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். ஏவாள் என்ன செய்தார்? ஒரு மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்று சொன்னார். ஆனால் பாம்பு சாத்தான் சோதித்தது. சாத்தான் அவளை சோதித்தது. என்ன சோதித்தது? இந்த மரத்தின் கனியை உண்டால் நீ கடவுளை போல மாறிவிடுவாய் என்று சோதித்தது. மனுஷன் அப்படிதான் சோதிப்பான். இங்க பணத்தை போட்டா, இதை செஞ்சா, இந்த வேலையை பார்த்துட்டா, அவளை விட்டுட்டு வந்துட்டா, அவனை விட்டுட்டு வந்துட்டா, உங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்துட்டா, உங்க சொந்த பந்தங்களை விட்டுட்டு வந்துட்டா, நீ இப்படி மாறிடலாம் அப்படி மாறிடலாம்னு சொல்லி யார் சோதிப்பா? சாத்தான் சோதிக்கும். சாத்தான் சோதிக்கும். எப்போது நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறீர்களோ அப்போது சாத்தான் சோதிக்கும். எப்போது நீங்கள் ஆண்டவரை மையப்படுத்தாமல் வாழுகிறீர்களோ அப்போது உங்களுக்கு இந்த மாதிரியான சோதனைகள் உருவாகும். ஆகவே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு மணமக்களே, நீங்கள் எப்போதும் ஆண்டவரை மையப்படுத்தி வாழுங்கள். சரிதானா? புரியுதா பெனிக்ஸ்? ஆமாம், ஐடி ஃபீல்டில் எப்போதும் கம்ப்யூட்டர் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படிதானா? கம்ப்யூட்டரே நமக்கு எல்லாம் சோறு போடுறது, வாழ்வு தருது, சாப்பாடு சம்பளம் கொடுக்கு எல்லாமாக இருக்கலாம். ஆனால் அதற்கும் மேலாக எப்போதுமே நீங்கள் ஆண்டவரை மையப்படுத்தியிருக்கும். கடவுள் எனக்கு துணை இருக்கிறார், ஆகவே இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். கடவுள் என்னை பராமரித்துக் கொள்கிறார், ஆகவே இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு நல்ல உறவுகளை தந்திருக்கிறார், ஆகவே எனக்கு நல்ல மாமனார் மாமியாரை தந்திருக்கிறார், நல்ல சொந்த பந்தங்களை தந்திருக்கிறார். இந்த நினைவு உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ வரும்? ஆண்டவரை மையப்படுத்தி வாழுகிற போது தான். எனக்கு வேலை இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் பார்த்துக்கிடுவேன், சம்பாதிச்சுக்கிடுவேன், பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற நினப்பு வந்தால் யாருமே தேவையில்லை, யாருமே வேண்டாம், உறவுகளே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்து விடுகிறாரு. ஆகவே ஆண்டவரை மையப்படுத்துங்கள் என்பது இன்றைக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முதல் செய்தி. இரண்டாவது, இன்றைய இரண்டாவது வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கணவன் மனைவி உங்களுடைய வாழ்வில் எப்போதும் அன்போடு கூட இருங்கள். வேற என்னவெல்லாம் இருந்தால் என் கணவர் அன்பு செய்வேன், என்னவெல்லாம் என் மனைவி கொண்டு வந்தா என் மனைவியை அன்பு செய்வேன், அதெல்லாம் கிடையாது. என் மனைவியிடத்திலே அன்பு இருக்கிறது, என் கணவரிடத்திலே அன்பு இருக்கிறது, அந்த அன்பு போதும். இதிலிருந்து நாங்கள் எல்லாவற்றையும் கட்டி எழுப்ப முடியும். உறவை, வீட்டை, காட்டை, எல்லா காரியங்களையும் என்னால் கட்டி எழுப்புவதற்கான ஆற்றல் இந்த அன்பிலிருந்து தான் புறப்படுகிறது. அது எப்படி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்கள் மீது அன்பு கொண்டிருப்பது போல நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டிருங்கள். ஆண்டவர் இயேசு எப்படி அன்பு செய்தார்? சிலுவையில் தன்னை கையளித்து எல்லாருக்குமாக அவர் மரித்தார். அப்படிப்பட்ட அன்பு,
உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான ஒரு தியாகம் நிறைந்ததாக, விட்டு கொடுப்பதாக, ஏற்றுக்கொள்வதாக, மன்னிக்கிறதாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளாக இந்த அன்பு இருந்ததுன்னு சொன்னால், உண்மையான அன்பு உங்களுக்குள்ளாக இருந்ததுன்னு சொன்னால் இத்தனை குணம் இருக்கும். நீங்கள் மன்னிப்பீங்க, விட்டு கொடுப்பீங்க, ஏற்றுக்கொள்ளுவீங்க, இதெல்லாம் இருக்கும். நீங்கள் உண்மையான அன்பு இல்லைன்னு சொன்னால் யார் பெரிய ஆள், நீயா நானா? குடும்பத்தில் அப்படி தானே வந்துடுது. குடும்பத்தில் பிரச்சனையே அப்படி தானே ஆரம்பமாகுது. யார் பெரிய ஆள், நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் கொடுக்கறது என்ன, நீ கொடுக்கறது என்ன, உன் வீட்டிலேருந்து வந்தது என்ன, என் வீட்டில் இருக்கிறது என்ன, இந்த மாதிரியான நினைவுகள் எல்லாம் மனிதனை அன்பற்றவனாக மாற்றி விடுகிறது. ஆகவே அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் மேலோங்கி இருக்க வேண்டும். அதைத்தான் பைபிள் இன்னும் ஆழமாக சொல்கிறது. நீ உன்னுடைய உடலை நேசிப்பது போல உன் மனைவியை நேசிக்கணும். பெனிக்ஸ், புரியுதா? இது என்னுடைய உடல் அப்படின்னு நீங்கள் நினச்சி எப்படி அன்பு செய்வீங்களோ அதுபோல் மனைவியினுடைய உடலை நேசிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் பைபிள் சொல்லுகிறது, கடவுள் மனிதனை உண்டாக்குற போது மண்ணிலிருந்து உண்டாக்கினார். ஆனால் ஒரு பெண்ணை உண்டாக்குற போது எப்படி உண்டாக்கினார்? மனிதனுக்கு ஆழ்ந்த தூக்க வர செய்து அவனுடைய விலா எலும்பை எடுத்து பெண்ணை உண்டாக்கினாராம். அப்போ அந்த விலா எலும்பு அப்படின்னு சொல்லுகிற போது ஒரு மனிதனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டவள், என்னிலிருந்து அவள் எடுக்கப்பட்டாள். ஆகவே என்னில் பாதி, எனக்கு சமமானவள். ஆகவே நான் அவளை அன்பு செய்கிறேன். அதுதான் பைபிள் சொல்லுகிற பாடம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இரண்டாவது கொண்டிருக்க வேண்டிய காரியம் அன்பு. மூன்றாவதாக, இறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இது என்னையா சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி இருக்கு, அப்பா அம்மா சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மாதிரி நான் சொல்லலாம். சரிதானா? அப்பா அம்மாவை சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிவோமா இல்லையா? கணவனும் மனைவியும் அப்படி இருக்கணும், கீழ்ப்படிந்து இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும். இதில் வெட்கமோ அல்லது உயர்ந்தோ தாழ்ந்தோ வேற என்ன மாதிரியான வேறுபாடோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கீழ்ப்படிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் நீ சொல்கிறத கேள், நான் சொல்கிறத கேள் அப்படிங்கிறதில்ல. எல்லா நேரமும் நீ சொல்கிறதையும் கேட்பேன், நான் சொல்கிறதையும் கேட்பேன் அப்படிங்கிறது போல ரெண்டு பேருமே சமமாக கீழ்ப்படிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்க முடியாது. திருமணம் முடித்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கு இது ஒரு அழைப்பு. எப்படி புதுப்பித்துக் கொள்ளலாம்? நீங்கள் ஆண்டவரை மையப்படுத்தி வாழுங்கள், அன்பு செய்து வாழுங்கள். மூன்றாவது, நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். இப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு மாதிரி செதஞ்சு போயிருந்தா அல்லது ஒரு மாதிரி பிரிந்து போயிருந்தா வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கூட மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படும், மீண்டுமாய் அன்புக்குரியதாக மாறும். திருமணம் செய்து கொள்கிறவர்களும் திருமணம் முடித்து வாழுகிறவர்களுக்குமான அழைப்பே பைபிள் தருகிற பாடமே அதுவாகத்தான் இருக்கிறது. ஆகவே அன்பு பிள்ளைகள், பெனிக்ஸ், பவித்ரா, உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத இந்த பண்புகளை கொண்டிருங்கள். ஆண்டவரை மையப்படுத்தி வாழுங்கள். சரிதானா? இன்றைக்கி கல்யாணம் முடிச்சுட்டு தாலி கட்டு போன பிறகு அடுத்து குழந்தை தூக்கிட்டு தான் கோயிலுக்கு வரப்படாது இல்லையா? எப்போதும் ஆண்டவரை தேடணும், எப்போதும் ஆண்டவரை தேடி தான் வரணும். சரிதானா? அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து பயணிக்கணும். அதனால் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் எப்போதுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழுங்கள், அன்பு செய்து வாழுங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதைத்தான் இன்றைக்கு இறை வாக்குகள் நமக்கு கற்றுத்தருகிறது. சிந்திப்போம். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்க பக்கத்தில் வந்து நில்லுங்க, எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்படின்னுக்க சரி இருக்குமா? அன்புமிக்க பெனிக்ஸ், பவித்ரா, திருச்சபையின் முன்பாகவும் திருப்பணியாளர் முன்பாகவும் கூடியிருக்கக்கூடிய திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருடுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள்.
உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசிர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போதோ மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் மீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். பெனிக்ஸ், பவித்ரா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? ஆமாம், வந்திருக்கிறேன். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறேன். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்ப்பேன். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். பெனிக்ஸ், நீங்கள் கரம் பிடித்திருக்கக்கூடிய பவித்ரா என்னும் இவரை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீரா? ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இவருக்கு பிரமாணிக்கமாயிருந்து உம் வாழ்நாளெல்லாம் இவரை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். பவித்ரா, நீங்கள் கரம் பிடித்திருக்கக்கூடிய பெனிக்ஸ் என்னும் இவரை உம் கணவராக ஏற்றுக்கொள்கிறீரா? ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இவருக்கு பிரமாணிக்கமாயிருந்து உம் வாழ்நாளெல்லாம் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவோடு உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பவித்ரா,
என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்துகொள். ஃபெனிக்ஸ் என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமங்கலியத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இம்மணமக்களுக்காகவும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். இப்புதிய மணமகனும் மணமகளும் தங்கள் இல்லத்தில் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவரையும் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிலும் திருச்சபையில் அமைதி நிலவ வேண்டும் எனவும் மேன்மேலும் திருச்சபையில் ஒற்றுமை வளர வேண்டும் எனவும் ஆண்டவரையும் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்போது திருமணத்தில் இணைக்கப்பட்ட மணமக்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரையும் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெனிக்ஸ் பவித்ரா ஆகிய இவ்விருவரும் ஆண்டவருடைய அன்புக்கு அடையாளமாக பிள்ளைகளை பெற்று வாழ வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கானாவூர் திருமணத்தில் மணமக்களை ஆசீர்வதித்தது போல மணமக்களையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஆண்டவரையும் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெனிக்ஸ் பவித்ரா ஆகிய இவ்விருவரும் அமைக்கும் இல்லம் கிறிஸ்துவின் திருப்பெயருக்கு ஏற்ற சாட்சியாக விளங்க வேண்டும் என்று ஆண்டவரையும் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு இருக்கும் அனைவரும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் குடும்பங்களும் தங்கள் திருமண அருளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரையும் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மக்களாகிய இவ்விருவருக்கும் உண்மையான ஆழமான அன்பை நீர் வழங்குவதால் இவர்கள் நிறைந்த ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். நீர் இணைத்த இவ்விருவரையும் ஒன்றும் பிரிக்காதிருப்பதாக. நீர் ஆசீர்வதிக்கும் இவர்களை எந்த தீங்கும் தீண்டாதிருப்பதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் எழுதிய பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பேரின்பத்தோடு உமக்கு தரும் இக்காணிக்கையை கனிவுடன் ஏற்றருளும். அருளடையாளத்தின் உடன்படிக்கையால் இணைக்க பெற்ற இவர்களை தந்தைக்குரிய பரிவிரக்கத்துடன் பாதுகாத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியிலே தெய்வமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பின் மறைநிகழ்வுகள் வழியாக மீட்கப்பெற்ற உமக்கள் அதே கிறிஸ்து வழியாக இறை இயல்பில் பங்கு கொள்ளவும் அவருடன் விண்ணகம் ஆட்சிக்கு உரிமை பெறவும் நீர் அவர்களோடு புதியதொரு உடன்படிக்கை செய்து கொண்டே. ஆகவே வானகடிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிடிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பொண்ணு மாப்பிள்ளை இப்படி முன்னாடி வந்து முழங்கால் போடுங்க. அன்பார்ந்தவர்களே, இப்பீடத்தின் முன் மனம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இம்மணமக்கள் ஒருவர் மற்றவரோடு கொள்ளும் அன்பினால் இணைக்கப் பெற வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். தூயவரான தந்தையே, நீர் உமது சாயலாக மனிதரை ஆண் பெண் என படைத்தீர். இவ்வாறு கணவனும் மனைவியும் உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றிணைந்து இவ்வுலகில் தங்கள் பணியை நிறைவேற்றச் செய்தீர். இறைவா, உமது அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும் மக்களோடு நீர் செய்த உடன்படிக்கை நினைவூட்டவும் மணமக்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பை ஒரு அடையாளமாக தந்தருளினீர். இதுவே அருளடையாளமாக நிறைவு பெற்றதால் உம்முடைய நம்பிக்கையாளரின் திருமண இணைப்பில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள மன உறவாகிய மறைபொருள் விளங்கச் செய்தீர். பெனிக்ஸ் பவித்ரா என்னும் அடியார்கள் இவர்கள் மீது உமது வல்லமையால் இவர்களை பாதுகாத்தருளும். நீர் அருள் கூர்ந்து இவர்கள் மீது உமது வலக்கையை நீட்டி இவர்களின் உள்ளங்களில் தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த அருளடையாளம் ஏற்படுத்திய உறவினால் இவர்கள் உமது அன்பின் கொடைகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வார்களாக. மேலும் இவர்களில் ஒருவர் மற்றவருக்கு உமது உடனிருப்பின் சின்னமாக விளங்கி ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் உடையவர்களாக திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இருவரும் ஒன்றாய் உருவாக்கும் குடும்பத்தை தம் உழைப்பால் பேணி காப்பார்களாக. தம் பிள்ளைகளை நற்செய்தியில் பயிற்றுவித்து உமது விண்ணக குடும்பத்தில் இணைக்க அவர்களை தயாரிப்பார்களாக. அடியார் பவித்ரா மீது உமது ஆசியை நிறைவாய் பொழிந்தருளும். இதனால் இவர் மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இனிய பண்புகளால் அதை அணி செய்வாராக. அடியார் பெனிக்ஸ் மீதும் உமது விண்ணக ஆசியை பொழிந்தருளும். இதனால் இவர் நம்பிக்கையுள்ள கணவராகவும் முன்மதியுள்ள தந்தையாகவும் தம் கடமைகளை நிறைவேற்றுவாராக. தூயவரான தந்தையே, திருமுன் மன வாழ்வில் இணைக்கப்பட்ட இவர்கள் திருப்பந்தியில் அமர விரும்புகிறார்கள். ஒரு நாள் இவர்கள் விண்ணக விருந்திலும் மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ள செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எழுந்தினர். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களுடனும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, இப்போது வழங்கப்படுகிற இந்த திருவிருந்திலே தங்களையே முழுமையாக தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கெடுங்கள். மற்றவர்கள் அமைதியாக ஜெபிக்கும்படியாக, மணமக்களுக்காக மன்றாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் திருமண அருளடையாளத்தால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ள இவர்கள் உம்மிடம் என்னும் பற்றுதல் கொண்டிருக்கவும் உமது திருப்பெயரை மனிதர் முன்பாக எடுத்துரைக்கும் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனுடைய சிறப்பாசிரியர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கி உம் பிள்ளைகள் வழியாக உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் ஒரே திருமகன் உங்களுக்கு வாழ்விலும் தாழ்விலும் இரக்கத்துடன் துணை நிற்பாராக. இறைவனின் தூயாவியார் தம் அன்பை உங்கள் இதயங்களில் என்றும் பொழிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென்.
ஓகே சார்.